ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்காய் உரிக்கிறேன். இங்கே வந்து இந்த வேலையை நான் படித்தேன். சரிங்களா? ஒரு 4 தேங்காய் உரிச்சிட்டேன். இது கடைசி தேங்காய் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். மக்களே, இதெல்லாம் நம்ம ரெடிமேடா. எங்க வீட்டுல விவசாயம் இல்ல, எனக்கு இதெல்லாம் முடிச்சு பழக்கம் இல்ல. இங்க வந்து நான் படிச்சிருக்கேன். பாத்தீங்களா? குடிச்சாச்சு. பாத்தீங்களா? இந்த 5 தேங்காய் நான் தான் உரிச்சேன். இந்த தேங்காய் நான் தான் உரிச்சேன். ஏன்னா வரவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வேணும்ல. 5 தேங்காய் உரிச்சிருக்கேன், நான் தான் உரிச்சிருக்கேன். ஆனா பழகிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த தேங்காய் உரிக்கும் போது இந்த கையிலெல்லாம் பட்டிருக்கும். இந்த ஊசி மேல இருக்கு பார்த்தீங்களா, அது கையில பட்டுரும். கையில பட்டு ரத்தம்லாம் வந்திருக்கு. இந்த கையில இந்த வேலையெல்லாம் தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இங்க வந்து எல்லாம் படிச்சுட்டேன். எப்படின்னா நம்ம வந்து நான் திருப்பூர் தான். திருப்பூர்ல இருந்து இங்க வந்து 6 வருஷம் ஆச்சுங்க. பேஷண்ட தான் பார்க்க நான் இங்க இதுக்கு வந்தேன். எங்க தலசேரி இருக்குல்ல, தலசேரிக்கு எங்க சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா அங்க வந்தேன். அப்ப அங்க வரும்போது ஒரு விசிட்டிங் கார்டு கிடைச்சி இங்க வந்தேன். பையனூருக்கு வந்து கான்டாக்ட் இங்க ஆபீஸ்ல இருக்கு. எங்க ஆபீஸ் பையனூர்ல இருக்குதுங்க. அந்த ஆபீஸ் மூலியமா நான் இங்க வந்தேன். எல்லா வீட்டுக்கும் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பி விடுவாங்க. எல்லா வீட்டுகளுக்கும் நான் போயிருக்கேன். பின்ன எல்லா வீட்லயும் போய் இந்த தேங்காய் உரிக்கிற வேலை, குக்கிங் வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம போய் பேஷண்ட்டை பார்க்கறதோட சரி. ராத்திரியும் போகணும் தூக்கம் முடிச்சு நாங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு குளிக்க வைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, சாய் வச்சு கொடுக்கறது, சுடுதண்ணி கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது, மாத்திரை கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளை நாங்கள் செய்வோம் எல்லா பேஷண்ட்டுக்கும். ஆனால் இந்த வீட்டு வேலையில நாங்கள் செய்ய மாட்டோம். அங்கே ஆஃபீஸில் பேசி தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதோ மனசு கேட்கலன்னா ஏதோ தேங்காய் திரி கொடுப்போம், அவ்வளோதான். வேற ஒன்றும் மற்ற வேலையெல்லாம் செய்ய செஞ்சு கொடுக்க மாட்டோம். இந்த வீட்டில் வந்து ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுல இருந்து என் வீட்டுல எப்படி இருக்கிறது அதே மாதிரிதான் இங்க இருக்கணும். ஏன்னா இங்க யாரும் இல்ல. பசங்க பிள்ளைகள்லாம் வெளியே இருக்கிறாங்க. இங்க யாருமே இல்ல. அம்மாவும் நானும் மட்டும்தான் இங்க இருக்கோம். அம்மாவுக்கு 92 வயசு ஆச்சுங்க. என் அம்மா மாதிரி நான் பாக்குறேன். என் தாய் பேர் நான் பாக்குறேன். அம்மாவுக்கு சோறு திங்க முடியும். இந்த கையே இப்படி வராது. அப்போ நான் மெல்ல 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 எக்ஸசைஸ் கொடுத்து கொஞ்சம் வந்துருச்சு. பின்ன அது மட்டும் இல்ல, ஸ்பூன் கொண்டு சாப்பிட முடியாது. நான் தான் ஊட்டி விடுவேன். அப்படிலாம் அந்த அம்மாவை கொஞ்சம் பார்த்து இப்போ அந்த அம்மா கொஞ்சம் ஸ்டெடி ஆயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருச்சு. என்ன இங்க பிடிச்சிருச்சு எல்லாத்துக்கும். அப்போ 2 மாசம் ஆச்சுங்க. இங்க வந்து 2 மாசம் ஆச்சு. அப்போ நாளைக்கு வந்து வேற ஆள் வர்றாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நாளைக்கு வேற ஆள் வர்றாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஊருக்கு போறேன். திருப்பூருக்கு நான் போறேன். அங்க போய் 1 வாரம் கழிச்சுதான் இங்க வருவேன். அங்க போற சொந்தக்காரங்களுக்கு திருச்சிக்காம போக வேண்டிய வேலை இருக்கு. அதனால ஊருக்கு நான் போறேன். 1 வாரத்துக்கு லீவு. வேற ஆள் ஆக்கியிருக்கேன். நாளைக்கு வருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆள்லாம் வீட்டுக்கெல்லாம் போனா இந்த வேலையெல்லாம் செய்யணும். தேங்காய் அப்படி உரிக்கணும். அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். 2 நேரம் விளக்கு போடணும். நம்ம வீடு ஆகி போச்சுல. அப்புறம் ஏன் இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு நம்ம போடலாம், வீடியோ போடலாம்ல. ஏன்னா என் வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான்,
இங்கே இருக்கிறது ஒன்று தான். இங்கே வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ணணும் யாரும் இல்லை. அம்மாவும் நானும் தான். நான் ஜோராக்கும் போது என் அம்மா கொஞ்சம் கொடுக்குறேன், அவ்வளவுதான். அப்படிங்கும் போது நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யும் போது நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடலாம் மக்களுக்கு அப்படின்னு நான் போடுறேன். என்னடா இந்த அம்மா திடீர்னு குக்கிங் போடுது, திடீர்னு தேங்காய் உரிக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. நான் பேசுறதை தான் பார்க்க வந்தேன். இப்பவும் நான் பேசுறதை தான் பார்க்குறேன். ஆள் இல்லாததுனால நான் இந்த வேலையில பொறுப்பேற்றிக்கிட்டேன். என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க சொந்த வீடு மாதிரி விட்டு போட்டு எல்லாம் போயிட்டாங்க. நான் தான் எல்லாமே பார்த்து அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ராத்திரிக்கு என்ன கொடுக்கணும், காலையில் என்ன கொடுக்கணும், அம்மா குளிக்க வைக்கிறது, துணி மாற்றி விடுறது, துணி துவச்சி போடுறது, எல்லா வேலையும் நான் தான். அந்த அம்மாவுக்கு சொந்த பிள்ளை மாதிரி ஆயிட்டேன். அப்படி ஒரு நிலைமை இந்த இடத்துல இருக்கு. ஆள் வீட்டுக்குள்ள வந்து இதெல்லாம் செய்யணும். ஆள் இருக்கிற வீட்டுக்கு போனா என்ன ஒரு 1000 ரூபாய் சம்பளத்தோட ஒரு 1000 ரூபாய் அதுக்கு கூட்டி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யணும்ல, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கூட்டி கொடுப்பாங்க. ஆனா என்ன தெரியுங்களா, ஆள் வீட்டுக்கு போனா இப்படி எல்லாம் கஷ்டப்படணும். ஆள் இருக்கிற வீட்டுக்கு போனா நல்ல நோம்பு உட்காந்துக்கிட்டு பேஷண்ட் மட்டும் ராத்திரியும் பகலும் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா தூக்கம் போகுங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர தூக்கம், கஷ்டமான. இந்த ரோகியம் பார்க்கற வேலை ரொம்ப கஷ்டம். வீட்டுல எந்திரிச்சு ராத்திரில உட்காருவாங்க, பாத்ரூம் கூட்டிட்டு போனோம், தூங்கவே முடியாதுங்க. ஜென்ஸா இருந்துச்சுன்னா நமக்கு தனி ரூம் கொடுத்துருவாங்க. லேடிஸா இருந்தா ஒன்னாதான் படுத்துக்கணும். ஒன்னா படுத்துக்கணும்னா ஒரு கட்டில் கொடுப்பாங்க, ஒரு பேன் கொடுப்பாங்க, அவங்க கூட கொஞ்சம் தனியா படுத்துக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி ஜென்ஸா இருந்தா நம்ம தனிச்சிட்டு ரூம் ஸ்பெஷல் ரூம் கொடுத்துருவாங்க. அப்ப லேடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ஆள் இல்லாத வீட்டுக்கு போனா இந்த வேலையெல்லாம் படிக்கணும். தேங்காய் உரிச்சு படிச்சுட்டேன், பலாப்பழம் உரிச்சு பறிச்சுட்டேன், எல்லாமே இந்த ஊர்ல வந்து நம்மளாம் ரெடிமேட்ல வாங்கி தின்னு எல்லாமே தெரியாது. நான் திருப்பூர்ல பனியன் கம்பெனி தான் போயிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பூர்ல பனியன் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் திடீர்னு அட்டாக்ல மறிச்சு இறந்துட்டாரு. அவரு இறந்த உடனே நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். இப்போ இந்த ஊருக்கு வந்து இந்த வேலையெல்லாம் படிச்சுட்டேங்க. இன்னும் நான் அங்கிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு கிளம்பிடலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த வேலையே செஞ்சுட்டு இருக்கும்போது என்னமோ மாதிரி எனக்கு இதுவரை எதுவுமே இல்லை. எனக்கு திடீர்னு ஏன்னா இன்னும் நாளாக நமக்குன்னு நம்ம தான் நம்ம உடம்பு சேஃப்டி பண்ணிக்கணும் இல்லைங்களா. அவங்களுக்குலாம் துட்டு இருக்கு, அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம இல்லாதவங்க இல்லையா, இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்க தான் பார்க்கணும். அதனால எனக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. பாய்.